குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 18. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியின் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி ஒன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஓரிடத்தில் நிற்காத மதம் பிடித்த யானையை உடையவன் பகைவர்களைக் கண்டு ஓடாத தோல் வலிமை உடையவன் நந்தகோபன். அப்படிப்பட்ட நந்தகோபனின் மருமகளாகிய நப்பின்னையே, மனம் கமழும் கூந்தலை உடையவளே, கதவை திறப்பாயாக. நப்பின்னை அப்படிங்கிறது கண்ணனின் மனைவி. பொழுது புலர்ந்ததற்கு அடையாளமாக கோழிகள் கோவும் சத்தம் எங்கும் கேட்கின்றன. குறுக்கத்தி பந்தலின் மேல் குயில்கள் பலமுறை விடாமல் கூவுகின்றன. பந்தாடுகின்ற விரல்களை உடையவளே, உனது கணவனாகிய கண்ணனின் பெயரை நாங்கள் பாடுகின்றோம். நீ உனது செந்தாமரை மலர் போன்ற வளையல்கள் ஒலிக்கும் கைகளால் மகிழ்ச்சியுடன் கதவை திறப்பாயாக. திருவெம்பாவை பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலன் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகைவீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலிசேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பெண்ணே, திருவண்ணாமலையில் வாழும் இறைவனின் திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கும் தேவர்களின் தலைகளில் சூடியுள்ள மாணிக்க கற்களின் ஒளி இறைவனுடைய ஒளியின் முன்பு மங்கி போய்விடும். அதுபோல வானில் தோன்றும் கதிரவனின் ஒளி இருளை அகற்றிவிடும். விண்மீன்களும் தமது ஒளியை இழக்கும். பெண்ணாகவும் ஆணாகவும் ஆணும் பெண்ணும் அற்ற அலியாகவும் ஒளி பொருந்திய வானமாகவும் மண்ணாகவும் நிலவுலகமாகவும் இவற்றிற்கெல்லாம் வேறுபட்ட பொருள்களாக ஆகியும் பெருமை பொருந்திய அமுதமாகவும் நிலை பெற்றவன் இறைவன். அவனுடைய திருவடிகளை பாடிக்கொண்டே பூக்கள் நிறைந்த பொய்கையில் பாய்ந்து நீராடுவோம். இந்த பாடல் ஒரு பெண்ணிடம் மற்றொரு பெண் கூறுவதைப் போல் அமைந்துள்ளது.